எனக்கு என்ன வருத்தம், அவுரங்கசீப் ஆட்சி நடக்கும் போது இந்த நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது இந்துக்களுக்குன்னு தெரியும். இந்துவாக வாழ்வதற்கு வரி கட்டணும், இந்துவாக வாழ்வதற்கே வரி கட்டிய சமூகம். ஆனாலும் மதம் மாற மாட்டேன் என்று துணிச்சலோடு இருந்த சமுதாயம் இந்து சமுதாயம் என்பது வரலாற்றில் பதிவாகிறது. அலாவுதீன் கில்ஜி இந்த தேசத்தை ஆட்சி செய்யும் போது எப்படி இருந்ததுன்னு தெரியும். ராபர்ட் கிளைமும் வாரன் ஹேஸ்டிங்ஸும் ஆட்சி செய்யும் போது எப்படி இருந்தது தெரியும். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு காயங்கள், இந்த தேசத்தினுடைய பெருமையான சின்னங்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட்டன அந்நியர்களுடைய ஆட்சியில, முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் ஆட்சியில. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதே மனப்பான்மையுடன் இன்னைக்கு இந்துன்னா திருடன்னு உங்க தலைவர் சொல்றாரு. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்துன்னா திருடன்னு சொல்றாரு. நான் திமுக இருக்கிற நண்பர்களுக்கு கேட்கிறேன், நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். திமுகவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நண்பர் தன் மதம் இழிவுபடுத்தப்படும் மாதிரி தன் தலைவன் பேசினா கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டார். ஐயா கலைஞர் ஐயா, நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம், எங்க நலன்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆனாலும் எங்க மதத்தை ஏயா குறை சொல்லி பேசுறீங்க, எங்க மதத்தை ஏன் அவதூறா பேசுறீங்கன்னு கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். திமுக உள்ள ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்தையோ இயேசு கிறிஸ்துவ பற்றியோ திமுக காரர் ஒருத்தர் அவமானமா பேசிவிட்டா குறைஞ்சபட்சம் அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி பேசுறீங்க, நமக்கு தேவை ஓட்டு, ஆட்சி, நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்க அனுமதிச்சிருக்காங்களே தவிர இப்படி யாரையும் அவதூறு பேச அனுமதிக்கவில்லையே ஐயா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க சார். கேட்போம். நான் இங்க திமுக உள்ள இந்துக்களுக்கும் கேட்கிறேன். திமுக தலைவரா இருந்த ஐயா கருணாநிதி இந்துன்னா திருடன்னு சொல்றாரு, திமுக இந்து அமைதியா இருக்கிறாரு. துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அன்பு தம்பி சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு, திமுக இந்து அமைதியா இருக்கிறாரு. கனிமொழி அக்கா திருப்பதி கோயிலுக்கு போறாங்க, வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள்னா உண்டியலுக்கு ஏண்டா போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க, திமுக இந்து அமைதியா இருக்கிறாரு. ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் பக்ரீத்துக்கும் ஈஸ்டருக்கும் வாழ்த்து சொல்ற திமுக தலைவர்கள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ராமநவமிக்கோ தைப்பூசத்துக்கோ வாழ்த்து சொல்வதில்லையே, ஏன்னு திமுக ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி திமுக உள்ள நண்பர்கள் இந்த புத்தானத்தை கேட்கிற இந்து முன்னணி சார்பாக நான் இந்து முன்னணியில் இல்லாவிட்டாலும் நான் ஒரு உறுதிமொழி தருகிறேன். திமுக உள்ள இந்துக்கள் திமுக தலைவரிடம் இதை பேசுவீர்கள் என்று உறுதிமொழி கொடுத்தால் நாங்கள் இன்றிலிருந்து பேசுவதை நிறுத்தி விடுகிறோம் என்ற உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். தயவு பண்ணி நீங்க கேளு. நான் மாத்திரம் இந்து இல்லையப்பா, நீங்களும் இந்து தானே. எனக்கு மாத்திரம் எப்படி ரோஷம், எனக்கு மாத்திரம் எப்படி கோபம் இருக்கணும், உங்களுக்கு தானே இருக்கணும். இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு அரசு என்பது, அரசியல் என்பது 5 வருஷத்துக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து கொடுத்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியை செய்வதான அரசியல். அதுதான் பிஜேபி செய்யுது, அதைத்தான் அதிமுக செய்யும், அதே திமுகவும் செய்யுங்கன்னு தானே சொல்றேன். திமுக உள்ள எந்த இந்துவும் பிஜேபி ஓட்டு போட வேண்டாம், தயவு பண்ணி நீங்க திமுக ஓட்டு போடுங்க. ஆனா ஒரு கேள்வியாவது கேட்டுட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இந்த ரோஷம் எனக்கு மட்டும் இருக்கா? புத்தானத்தை பற்றி ஒருத்தன் அவதூறா பேசிவிட்டால் இங்க இருக்கிற நாட்டாமைக்கு மட்டும்தான் கோவம் வரணுமா? இந்த ஊர்ல பெட்டி கடை வச்சுக்கிற கோவம் வரக்கூடாதா? இந்த ஊர்ல ஒரு தலையாரி இருக்காரு, அவர் கோவம் வரக்கூடாதா? இந்த ஊர்ல விஏ இருக்காரு, எப்படி எங்க ஊரை குறை சொன்னேன்னு கோவம் வரக்கூடாதா? இந்த ஊர்ல காய்கறி கடை வச்சிருக்க ஒரு அக்கா, கோயில் வாசல்ல பூ கட்டி விற்கிற ஒரு அக்கா, அந்த அக்கா கோவம் வராதா எங்க ஊரை எப்படி குறை சொன்னேன்னு? நாட்டாமைக்கு மட்டும்தான் புத்தாண்டத்தை குறை சொன்னா கோவம் வரணுமா? அது மாதிரி இந்துக்களை குறை சொன்னா எல்லாருக்கும் தானே கோவம் வர வேண்டாங்க, ஒரு உணர்வு வரணும்ல. குறைந்தபட்சம் அந்த கேள்வியாவது கேள்வி, குறைஞ்சபட்சம் அப்படி கேட்டாதான் அந்த கட்சிகளுக்கு ஓ நாம இந்த மாதிரி இந்து தர்மத்தை பத்தி குறை பேசினா, இந்து கடவுள்களை பத்தி குறை பேசினா, இவங்களெல்லாம் அவதூறாக பேசினா இந்து முன்னணிக்காரனுக்கு RSS காரனுக்கு கோவம் வருது, அப்புறம் அதை சமாளிச்சுக்கலாம், நம்ம கட்சியில் உள்ளவனுக்கே கோவம் வரும், என்னன்னு கேட்பான் அப்படின்ற எண்ணமாவது வரும் ஐயா. அதனால திமுக நண்பர்களின் பாத கமலங்களில் பணிவுடன் கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் கட்சியை நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்று கேட்கிறேன். இங்க யாரும் இல்லைன்னா கூட அங்கங்க நின்று கேட்டுட்டு இருக்கவங்க சொல்றேன், கேளு. ஏன்னா இன்னைக்கு இந்துவா வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. இன்னைக்கு பாக்குறேன் புத்தானத்தில் நான் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மனமாற பாராட்டுறேன். மனமாற பாராட்டுக்குரிய சமூகம் அந்த சமூகம். தங்கள் நலனுக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி பேசினால், தங்கள் நலனுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறது என்று அவனுக்கு சிறு சந்தேகம் வந்தால் கூட அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
அவங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும்போது அவங்க மனதில் இருக்கிற கேள்வி என்னன்னா, இவங்க நமக்கு ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா, டாஸ்மாக் சாராயம் கொடுத்தாங்களா, பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா, இவங்க நமக்கு ஓட்டு போட போறமே இந்த கட்சிக்கு அவங்க நமக்கு வேலை வாய்ப்பு, நம்ம வீட்டில் யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. தங்கள் மதம், தங்கள் ஆன்மீகம், தங்களது வழிபாட்டு உரிமை, இதற்கு இந்த கட்சி, இந்த கேண்டிடேட் நமக்கு உதவியா இருந்தாரா, நம்ம எங்கேயாவது காயப்படுத்தி இருக்கிறாரா, இல்லை என்றால் அவருக்கு வாக்களிப்போம். அந்த உணர்வு இருக்கணும்ல. அதைத்தான் நான் சொல்றேன், அவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளணும். இந்துவாக வாழ்கிறோம். பழனிக்கு இங்கிருந்து பாத யாத்திரை போறோம், பால் காவடி எடுக்கிறோம், பறவ காவடி எடுக்கிறோம், நம்ம ஊர் அம்மன் கோயில் திருவிழாவில் அக்கினி சேத்தி அடிக்கிறோம், பூக்குழி இறங்குறோம், காது குத்திக்கிறோம், மொட்டை அடிக்கிறோம் பழனியில போய். இப்படி இந்துவாக வாழ்கிறோமே, இந்துவாக வாக்களிக்கிறோமா என்பதுதான் புத்தானத்தில் எனது கேள்வி. இந்துவாக வாழ்வேன், இந்துவாக வாக்களிக்க மாட்டேன் என்றால் இந்த தர்மத்தை யாருங்க காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு ஜனநாயகத்தில் மிக முக்கியமான ஒரு அரசாங்கம் எப்படி நம்மை பார்க்கிறது என்பது முக்கியம். அரசாங்கம் நம்மை எப்படி நமது நலன்களில் அக்கறை செலுத்துகிறது என்பது முக்கியம். கவர்மெண்ட் எப்படி சென்டிமெண்ட்டை மதிக்கிறது என்பது முக்கியம். அதனால சொல்றேன், சிறுபான்மை சமுதாயத்தை நாம் போற்றி பாராட்டுவோம், புகழ்வோம், அவர்கிட்ட நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு எப்படி அந்த நலன்கள் முக்கியமாக நினைத்து வாக்களிக்கிறார்களோ அதே போல நாமும் நமது நலன்கள், ஒரே கட்சி எல்லா சமுதாயத்தினுடைய நலன்களையும், திமுகவை இஸ்லாமியர்களுக்கும் நல்லது செய்யும், கிறிஸ்தவர்களுக்கும் நல்லது செய்யும், இந்துக்களுக்கும் நல்லது செய்யும், காயப்படுத்தாதுன்னா திமுகவை ஆதரிச்சுட்டு போறதுல எனக்கு எந்த தடங்களும் இல்லை, தயக்கமும் இல்லை. நான் சொல்கிற பாரத் மாதா கி ஜெயம், நான் சொல்ற வந்தே மாதரத்தையும் இன்னொரு கட்சிக்காரன் சொல்லுவான்னா, ஒருத்தர் தொண்டையிலிருந்து கத்தி வந்தே மாதரம் சொல்றதை விட அடிவயத்திலிருந்து கத்து போற கட்சிக்கு அத்தனை பிஜேபி தொண்டனும் கட்சி மாறுவதற்கு இன்னைக்கே தயாரா இருப்பான். பாரத் மாதா கி ஜெய் என்பதுதான் முக்கியம், எந்த கட்சி ஜெயிக்கிறது என்பது முக்கியம் அல்ல. பாரத் மாதா கி ஜெயனா இந்திய அன்னை வெல்கன்னு அர்த்தம். இந்திய தாய் வெல்கன்னா நீயும் ஜெயிக்க போற, நானும் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அதானே?